அன்பு நான்காமின் உள்ளங்களே, பைபிள் என்று சொல்லப்படுகிற கிறிஸ்தவ வேத ஆகமத்தை நான் உங்களுக்கு இங்கு விளக்கி கொண்டு வருகிறேன். லூக்காவிலே இயேசுபிரான் பிராமண யூதர்களை பார்த்து கேட்ட அந்த கேள்வியைத்தான் உங்களுக்கு நான் பாடமாக தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறேன். அது என்ன சாமி பிராமண யூதர்கள் அப்படின்னு உடனே, அப்படின்னா யூதர்கள் எல்லாம் பிராமணர்களா? அப்படி இல்லை. எல்லா சமயங்களிலுமே 2 பிரிவினர் உண்டு. ஆதி யூதர்கள், பிராமண யூதர்கள். ஆதி சமணர்கள், பிராமண சமணர்கள். ஆதி பௌத்தர்கள், பிராமண பௌத்தர்கள். ஆதி இந்துக்கள், பிராமண இந்துக்கள். இப்படி இருக்கும் எல்லாமே. இது அவனே தான் இதையெல்லாம் செய்து வைத்திருப்பான். ஒரு வெளியிலிருந்து ஒரு சமயத்தில் நுழைந்தால் அந்த சமயத்தோடு இரண்டரை கலந்து விட மாட்டான். பிராமணனுடைய இயல்பு இரண்டரை கலக்காமல் என்ன செய்வான், அதில் தன்னை தனியாக வைத்து கொண்டு விடுவான். தன்னை தனியாக பிரித்து வைக்கும் பொழுது தன்னை சிறப்புப்படுத்தி காட்டிக் கொள்வதற்காக ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லி கொண்டு விடுவான். அப்போ அந்த ஆர்த்தடாக்ஸ் என்று சொல்லிக் கொள்வது, நீங்கள் பார்த்தீங்கன்னா பிராமணர் செய்கிற அநியாயம் என்ன அப்படின்றது உங்களால் புரிந்து கொள்ள முடியும். பிராமணன் நுழைவதற்கு முன்பு வரை எல்லா சமயங்களும் பொதுவான கருத்துக்களை கொண்டவையாக இருக்கும். எல்லாருக்குமே பொதுவான கருத்துக்களாக இருக்கும். உண்மை பேசு, நன்மை செய், சகோதரனை நேசி, அவன் உனக்கு உனது மேலாடையை கேட்டால் உனது அங்கேயும் சேர்த்து அவனுக்கு கொடுத்து விடு, இப்படியே இருக்கும். விட்டு கொடு. இயேசுபிரானாக இருந்தால் let you be the last, you will be the first. நீ எதிலுமே கடையானவனாக இரு. நீ அப்பொழுதுதான் ஆண்டவனுடைய பார்வையிலே நீ முதன்மையானவனாக இருப்பாய். கடபிரானுடைய இதுல பார்த்தால் அவர் யாகத்தில் எஞ்சியதை உண்பவன் மேலோனாகிறான். எல்லோருக்கும் போக எஞ்சியதை உனக்கு கிடைச்ச போது யாரு அந்த தியாக எண்ணத்தோடு இருக்கிறானோ அவன் மேலோனாகினார். இப்படியே இருக்கும், பொதுவாகவே இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், கிராமத்துல இருக்கிற 7 முனிக்கு இளமுனி உயரமா இருக்கும் இல்லையா? ஒரே ஒரு முனீஸ்வரம் மட்டும் அவ்வளோ உயரமா இருக்கும். மீதி 6 சப்த ரிஷிகள் வராங்க. அவங்க சிவபெருமான் பார்வதிக்கு குழந்தைய பிறந்து வளர்றாங்கன்றத கதை சொல்லுவாங்க. ஆனா அந்த 7 முனிக்கு இளமுனி மட்டும் உயரமா இருக்கும். அதான் ஐநரப்பான்னு சொல்லிட்டு கும்பிடுவாங்க. அந்த எல்லாம் கும்பிடுவாங்க. அதுக்கு பொங்கல் வைப்பாங்க, ஆடு வெட்டி கோழி வெட்டி எல்லாம் பண்ணுவாங்க, மொட்டை அடிப்பாங்க, காது குத்துவாங்களே தவிர அது ஏன் அந்த 7 முனி இளமுனி மட்டும் உயரமா இருக்குது அது யாரும் கேட்க மாட்டாங்க, அது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அதனுடைய தத்துவமே இதுதான். அந்த இவங்க சிவபெருமானும் பார்வதி தேவியும் அவங்களுக்கு 7 பிள்ளைங்க பிறகுது. இவங்க வேலைக்கு கிளம்பி போனாங்கன்னா, வயல் வேலை தானே அந்த காலத்தில், வயல் வேலைக்கு கிளம்பி போனாங்கன்னா எல்லாருக்கும் முன்னாலே இந்த கடைசி புள்ள தான் முன்னால் ஓடிடுமா வயலுக்கு. அப்புறம் வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சோன்னே எல்லாம் சீக்கிரம் திரும்பிடுவாங்களாம். இந்த கடைசி புள்ள தான் மிச்சம் மீதி வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக வருமா. அப்புறம் இந்த சாப்பாடு செஞ்சு வச்சுருந்தாங்கன்னா இதுங்க 6 முன்னாடியே வருது இல்லை, கடன் உனக்கு எனக்குன்னு போட்டி போட்டுன்னு எல்லாம் தின்னுடுமா இந்த மீதி எல்லாம். இது கடைசியாக வர தொட்டு அதுக்கு கடைசியில் இந்த காந்தல் அடி அதுதான் இருக்குமா, அதுக்கு அது பரவாயில்லன்னு அதை சாப்பிடுமா. அவ்வளோ பெரிய கதை இருக்குது நம்முடைய முன்னோர்களுடைய வழிபாட்டிலும் கடவுளுடைய வரலாறுலையும் பெரிய பெரிய போதனைகள் பொதிந்திருக்கிறது. அதை நம்ம கவனிக்கிறது இல்லை, வேற ஒன்றுமே கிடையாது. அப்போ அந்த காந்தல் எல்லாம் தின்னு அப்புறம் கடைசியில வளர்ந்த ஒன்று பார்த்தா இதுங்கெல்லாம் சாதாரணமாக வந்தது, அது மட்டும் நொடு அவ்வளோ உயரம் வந்துதுரா டோயின்னு சொல்லிட்டு அப்படியே வயசு. புரியுதா? அது உள்ள என்ன விளக்குறாங்க தெரியுதா? உழைப்புலையும் நான் முன்னின்று அதிகமாக உழைக்கிறது, அந்த பங்குலையும் சாப்பாடு மீதி இல்லையும் எல்லாருக்கும் போக மீதிய கடிச்சா போது திருப்தியா இருக்கிறது. அப்ப கடைசியில வளர்ந்த ஒன்ன பார்த்தா இதுதான் அவ்வளோ உயரமா ஆகாசமா வளர்ந்து போயிருக்குது. அப்படி ஒரு கதை நம்ம கிட்ட இருக்குது. பொக்கிஷம் நம்முடைய பெரியவர்களோ நம்முடைய கோயில்களோ அதில் உள்ள உண்மைகளோ பொக்கிஷத்தை நமக்கு சொல்லி இருக்குது. தெரியுதா? அதை பத்தியே கவலைப்படாம வெறுமனே போக வேண்டியத உடுக்க வச்சு அடிச்சு. ஆனால் உடுக்க வச்சு சாமி ஆடுறது நல்ல விஷயம்தான். ஒரு பொங்கல் வச்சு ஆடு வெட்டி கடை வெட்டி பூஜை பண்ணிட்டு ஓடியாந்துடும். ஆனால் அது இல்லை.
இதுதான் இந்த உண்மையை தெரிந்து நாம் செல்ல வேண்டும். அதைதான் பிரம்மேந்திரர் சொல்ற பக்தி ஞானம் இந்த இரண்டும் ஒரே தாளில் 2 பக்கங்கள். பக்தி இல்லாத ஞானத்தாலோ ஞானம் இல்லாத பக்தியாலோ பிரயோஜனம் இல்லை. வெறும் ஞானம் மட்டும் பேசி வரட்டு ஞானம் பிரயோஜனம் இல்லை. வெறும் பக்தி மட்டும் செஞ்சு அதையுமே கண்டுக்காம பக்தி மட்டும் செய்யறதெல்லாம் பிரயோஜனம் இல்லை. இப்போ இது பக்தி இல்லையா? திருவிழா எடுத்து கடை வெட்டி பொங்கல் வச்சு கும்பிட்டு சாமி நல்ல மாதிரியே வச்சிரு, இது வந்து பக்தி. ஆனா இது பின்னால நான் சொன்ன கதை இருக்குது பாரு, இது அது உள்ள புதிந்திருக்கிற ஞானம் உண்மை, இது ஞானம். இதை ரெண்டும் சேர்ந்தாதான் ஆன்மீகம். இதை மட்டும் செய்யற ஜனம் இதை கோட்டை விட்டுடுது. அதனால நீங்க இனிமேல் அதை புரிந்து கொண்டு செய்யுங்கள். 7 மணிக்கு 7 மணி என்ன கிண்டல் அடிச்சேன்னா இதுன்னா அந்த சாமி கும்பிட்ற இந்த சாமி கும்பிட்ற அது மாதிரிலாம் இல்லை. இது உள்ள இவ்வளவு உண்மை இருக்கிறது அப்படின்ட்டு அதையும் சொல்லுது. அதே போலதான் எல்லா சமயங்கள்ல எல்லா சமய உண்மைகளிலும் உண்மைகள் இருக்கிறது. முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா நான் சமீபத்தில் சொன்ன ஒரு 2 வருடம் முன்னால கீரனூர் முனீஸ்வரன் எனக்கு எப்படி ஃப்ரெண்டு மாதிரி பேசி வழிகாட்டினாருன்னு சொல்லியிருக்கிறேன். அவங்க தேர் ஆல் ட்ரூ லிவிங் காட்ஸ் அண்ட் காடஸஸ். எல்லாம் உண்மையில அவங்க கிறிஸ்டியானிட்டி பிரச்சாரத்தை சொல்றாங்களா, ஜீசஸ் இஸ் ட்ரூ லிவிங் காட்ன்றாங்க இல்லையா? இந்த போல்டா சொல்லணும் வந்து தேர் ஆல் எங்களுடைய கடவுள் எல்லாருமே தேர் ஆல் ட்ரூ லிவிங் காட்ஸ் அண்ட் காடஸஸ். உனக்கு என்ன ப்ரூஃப்? போய் தாசாமி கேளு, போல்டா சொல்லுங்க, தாசாமி கேளு. தாசாமி நோஸ் எல்லாரையும் அவருக்கு தெரியுது. அவங்களுக்கு என்ன தெரியுது அதான் முக்கியம். நமக்கு எல்லாம் தெரியுது விஷயம். அவங்களுக்கு என்னது, சும்மா போன திருவண்ணாமலை போற வழியில அங்க நின்று யூரின் பாஸ் வந்து எங்கடா இடம்னு கேன்னா இந்த பக்கம் வழி இருக்குதுன்றாரு. அங்கே முடிச்சு என்னடா இதுன்னு அப்புறம் பார்த்தா ரோடுக்கும் அந்த ஏரிக்கும் கொஞ்சம் கேப் இருக்குது. அங்க இருக்குது முனீஸ்வரன் கோயில். அப்புறம் அவர் கிட்ட போய் அவர் சொன்ன பக்கமா கை பார்த்தா மொத்தடிப்பு அதை கரெக்டா ஏரி இல்லை கரமலை ஏறுது. அடா என்னடா இது எக்ஸாக்டா சொல்றேன், இந்த பக்கம் வழி புரியுதா? அப்ப முனீஸ்வரர் அங்க கடவுளா இல்லைன்னா எனக்கு யார் சொல்லியிருக்கோம் நிரூபிக்கிறாரா? அதுக்கப்புறம் நான் வந்து காராண்ட வந்து டீ சாப்பிட்டு இருக்கும்போது வரும்போது அவர் கும்பிட்டுட்டு வரும்போது அப்ப நாங்க நிலம் வாங்கலாம் திருவண்ணாமலையில ஒரு சின்னதா ஒரு புஸ்தகம்லாம் விற்கிறாங்களே, ஒரு அன்னதானம் மாதிரி கூட பண்ணலாம் பௌர்ணமிக்குன்னு தான் போறோம். ஒரு 4 இடம் பார்த்து வச்சிருந்தாங்க, பார்க்கலாம்னு போறோம். அடுத்தவே அப்ப அடுத்த தகவல் என்ன சொல்றாரு, இங்க கூட வாங்குறதா வாங்கலாம், பிளாட் 5 லட்சம் போகுதுன்னாரு. முனீஸ்வரரு நம்மளுக்கு எல்லாம் எப்படியே கத்தி கவனம் வச்சு டாய் முனீஸ்வரர் அப்படியே விட்டுருவேன் அப்படின்னு சொல்ற காவல் முனீஸ்வரா காப்பாத்தி அதோட நம்ம நிக்கிறோம். ஆனா பெண் போன்றவர்களுக்கு அவர் வந்து எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசுறாரு. ஃப்ரெண்ட்லி எனக்கு ஆச்சரியம், முனீஸ்வரர் இவ்வளவு ஃப்ரெண்ட்லியா பேசு. அதுக்கப்புறம் போனோம்னா அங்கேயே சொல்லிட்டேன் நண்பர்கிட்ட இப்படி முனீஸ்வரர் சொன்னாரு. அதுக்கப்புறம் நம்ம குபேந்திரம் போயிட்டு அந்த ஏரியாவில் விசாரிச்சு ஒரு சிறிய பொன்முடி சாமி பிளாட் இருக்குது சாமி, என்ன வேலை தெரியுமான்னாரு. என்ன வேலை? 5 லட்சம். இன்னும் வாங்கல நாங்க, பிரச்சனை இன்னும் அவங்க பிளாட்டுக்காரங்க ஏதோ அப்ரூவல் வாங்கல அது வாங்கலன்னு சொல்லின்னு இருக்கிறாங்க. ஆனா இப்போ நீங்க பாருங்க, அப்போ எல்லாமே உண்மை, எல்லாமே உண்மை. நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு கடவுளாவே இருந்தா கூட அது அப்படியே ஒரு வெள்ளத்தோல் போட்டுன்னு இருக்கணும், உடைய வந்து இது பண்ண அது மாதிரிலாம் இல்லை நம்மளுக்கு இல்லையா? அப்பான்னு காட்டு இதுல ஏரிக்கரையில் ரோடு ஓரத்தில் பண்ணி எல்லையில் உட்காந்துக்குது முனீஸ்வரன். மேலே கூரை கூட கிடையாது, மரம் தான். மரத்து அடியில் நான் எனக்கே ஒரு நம்ம போய் கூரை கட்டுறேன் அதை கட்டுறேன் வீணாகிட போறோம்னுக்குது எனக்கு. முனீஸ்வரன் இயற்கையாக போய் நம்ம போய் அதை செய்கிறேன்னு அவரோட இதுவை நம்ம டிஸ்டர்ப் பண்ணிட்டு போகிறோம். அப்புறம் இந்த அளவுக்கு அவர் இருக்கவே என்னால் முடிஞ்சது நல்ல ஒரு பித்தளையில் எல்லாம் அந்த திருசூலை எல்லாமே இத்து போய் துருப்பிடிச்சி போய் சாஞ்சி ஒஞ்சி அந்த நிறைய திருசூலை வச்சுக்கிறாங்க. அப்புறம் கும்பகோணத்தில் போயிட்டு நல்லா ஃபஸ்ட் கிளாஸாக ஒரு செம்பில் பெரிய திரிசூலம் வாங்கி 10 அடி ஆழம் எடுத்து ட்ரில் போட்டு நம்ம அன்பரில் கூண்டு போய் காங்கிரீட் போட்டு கடைனா முனீஸ்வரர் வச்சுட்டு வந்துட்டேன். என்னால் முடிஞ்சது. கீரனூர் போனீங்கன்னா பாருங்க, அங்கே வச்சிருக்கிற அது ஒரு அத்தாட்சி மாதிரி வச்சிருக்கிறேன். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி பிளாட்லாம் அமைஞ்சதுன்னா அதுக்கப்புறம் நம்ம அங்கே என்ன முனீஸ்வருக்கு என்ன செய்ய முடியுமோ அதை வந்து நம்ம செய்யலாம். இப்போ இதுதான், இது வந்து ஆதி சமயம். இப்போ நான் சொல்லின்னு வர்றது
ஆதி சமயம் எந்த முனீஸ்வரர் கோயில் பார்த்தா ஒரு பாப்பனை போட்டு பூஜைலாம் பண்ண மாட்டாங்க. அது மாதிரி பண்றவங்க இருக்காதுன்னு நினைக்கிறேன். டெவலப் ஆச்சுன்னா அது உள்ள பார்ப்போம் நுழையும். காசு வருது, நல்ல தண்டல் வருதுன்னா அது உள்ள போய் அது உள்ள சமஸ்கிருதம் சொல்லி கொடுத்து, அது என்னமோ கிராமத்து பூசாரிகள் எல்லாம் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்குறாங்களாமே காஞ்சி மடத்தில் கொடுத்து அவங்களுக்கு பட்டயம் கொடுத்து அவங்களுக்கு ஒரு சன்மானம் கொடுத்த உடனே குஷி ஆயிட்டு இவங்க வாங்கிட்டு வந்தோன்னே இது ஒரு பெரிய தொல்லை. அவங்க கிராமத்து கோயில் கோயிலை காப்பாத்திங்கப்பா. நான் சொல்ல வேண்டியது என்னோட தான். பாப்பான் வேலையே ட்ரிக்ஸு யுக்தி என்ன சூழ்ச்சி இதுதான் இருப்பான். இப்போ என்ன பண்றான், இப்போ கிராமத்து பூசாரிகள்லாம் இது சொல்லி கொடுத்துருவோன்னே நீ போய் மரியாதா காளியாத்தா சொல்லிட்டு கும்பிட்றதுக்கு பேர் மரியாதா ஹாய் காளியாத்தா ஹாய் என்னுவான். அந்த பூஜாரி வெளியேற்றிருங்க. இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா இவ்வளோ நாள் எப்படி நம்ம பூஜை பண்ணி அதுதான் இருக்கணுமே தவிர நீ வந்து இந்த பாப்பம் சொல்லி கொடுத்த அந்த இது எடுத்துன்னு வந்து அது உள்ள நுழைச்சி சமஸ்கிருதத்தில் தயவு செஞ்சு அதெல்லாம் பண்ணவே பண்ணாதையும் அவன் பாப்பா வந்து கெடுத்துக்கினே இருப்பான். அதனால அவன் செய்கிறான் அவனுடைய இதுவை நுழைக்கணும்னு சொல்லிட்டு. இன்னும் முடிந்தால் பெரிய பிரபலமாக இருக்கிற கோயிலில் கூட சமஸ்கிருதத்தை வெளியேற்றணும் என்னால் முடிந்தால். அதை நான் அந்த முதல்ல நான் இவங்க கிட்ட மனுஷங்கிட்டலாம் போராட மாட்டேன். அது என்னுடைய பழக்கம் இல்லை. எல்லா காலத்திலையுமே இல்லையா, சமுத்திரம் வந்த போது கூட ஜக்குன்னு அடிச்சு பையவே சென்று பாண்டியனை வைகன்னு ஒன்று அற வைத்து பாடிட்டு ஜெயிச்சுன்னு வந்தது தவிர நான் இப்போ போராட்டம் கும்ப அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். கடவுள்கிட்ட சாமி கிட்ட கேட்பேன்னா உங்களுக்கு இஷ்டமா இருந்தா வச்சுங்க, அதை பற்றி ஒன்றும் இல்லை. அவன் உடனே உண்ணாமலை அம்மனை என்ன பண்ணுறான், அத்தீத்த கொச்சாந்திக்கன்னு எழுதி வைக்கிறான். சின்னதாக எழுதி வச்சு அப்புறம் அதை பெருசாக்கி உண்ணாமலை அம்மன் சின்னதாக்கி ஸ்ரீ ஸ்ரீ அபித்த குச்சாம்பிகை இது மாதிரி எடுத்துன்னு போகிறான். என்ன இதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட கேட்டுனுக்கிறேன். எனக்கு தெரியாது, என்னால் அதெல்லாம் போராடு ஆய்வு அதெல்லாம் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது. என்னோட இயல்பு கடவுளிடம் விண்ணப்பம் போய் அவ்வளோதான். சேங்ஷன் ஆகலையா போய் நேரு சரி, வேற யாரா நம்ம விட தகுதியானவன் வந்து விண்ணப்பம் வச்சு அவன் சேங்ஷன் பண்ணிக்கிட்டோம். அப்படித்தான் நான் போவேன். ஆனால் அதெல்லாம் வெளியேற்றி தான் ஆகணும். ஏன்னா நீ வந்து ஒரு விருந்தினரை உள்ள கூப்பிடுற, அவன் விருந்து வரான் சரி, அவன் வந்து அவனுக்கு தங்க நம்முடைய பண்பாடு செல்விருந்தோம்பி வருவிருந்து பார்த்திருப்பால் நல்விருந்து வானத்தவர்க்கு. அந்த விருந்தினரை உபசரிச்சுட்டு அவங்க போயிட்ட உடனே அடுத்த விருந்தினர் வரமாட்டாங்களான்னு எந்த பெண் காத்திருக்கிறாளோ அவள் வந்து தேவலோகம் போகும்போது காலம் முடிந்து தேவலோகம் போகும்போது அங்க அவளே நல்ல விருந்தினர் வந்திருக்கிறாலும் வரவே இருப்பாங்களாம். அந்த மாதிரி மனையில கொஞ்சம் பேருக்கு தான் இருக்கும். எல்லா பெண்ணும் அது இப்ப விலைவாசியில ஏன்னா 2 நாள் 3வது நாள் விருந்து மருந்து 3 நாள் கேட்டுறாங்களே, 3வது நாள் தண்டி சோறு போட்டு கொண்டு இன்னைக்கு கிளம்பினோன்னு அர்த்தம் சிம்டம் காட்டி. அப்படி இல்லை, அந்த மனசு அந்த விருந்தினர்கள் போயிடுறாங்களேன்னு மனசு வந்து வருத்தப்படுற இருக்கணும் அந்த விருந்து. அது போல பிராமணர்கள் வந்து விருந்தினர்கள். அவங்கள நம்ம உபசரிக்க போய் இப்ப அந்த விருந்துக்கு வந்தவன் இப்ப என்ன பண்றான், இந்த ஊடி எண்ணிது நீ தான் விருந்தின நீ வெளில போன்றான்ல, அந்த மாதிரி அநியாயம் பண்ற மாதிரி உள்ள வந்து நுழைஞ்சிட்டு கோயில்ல எல்லாம் தமிழ் பெயரையெல்லாம் மாற்றி வைக்கிறது, சீர ஸ்ரீன்னு மாத்திறது, குடாரை வெல்லும் சீர் கோவிந்தான் தான் பண்ணாங்க ஆண்டாள் நச்சியார். எங்கேயுமே ஸ்ரீ கோவிந்தெல்லாம் பாடவே இல்லை. அங்கே போய் ஸ்ரீ கோவிந்தராஜ பெருமாள்ன்றது ஸ்ரீயை தூக்கின்னு வந்து எல்லாத்தையும் நுழைக்கிறது இல்லையா. அதை வந்து அது இல்லாமல் இதை பண்ணுறது எல்லா இடத்துலையும் தமிழ் பேரை சின்னதாக மூலையில எங்கேயோ ஒரு இடத்துல சின்னதாக்கி விட்றது, வெளியில் போகும்போது பெரிய கூட அதில் அப்படியே பிரகத் குச்சாம்பிக்க சமேத இது மாதிரி போட்டு வைக்கிறது இன்னத்துக்கு இல்லையா. இது வந்து அந்த பழமொழி எல்லாம் பிறந்த பாப்பானுக்கு தான் ஒன்றை வந்து பிடாரி ஊர் பேரட்டிச்சானுவாங்க. அந்த மாதிரி இதுங்க வந்து நம்ம விருந்தோம்பலில் சிறந்து நம்ம இருந்தால் அதே சாக்க வச்சுன்னு நம்மளை வேறில் ஏற்றுறது, தமிழர்களுக்கு கருவறை போய் தகுதி இல்லைன்றது. அதுக்கு ஒரு ஆர்கியூமெண்ட் அவன் கண்டுபிடிப்பான் பாரு, பாப்பார் ஆர்கியூமெண்ட்டை அப்படியே அசந்துடுவீங்க. அப்படியே நீ ஒன்றா புதுசாக கோயில் கட்டி அதில் ஒரு நான் பிராமின் வச்சு பூசாரி போட்டு பண்ணிக்குவான். புதுசாக சிதம்பரம் கோயில் அளவுக்கு பெரிய கோயில் கட்டணும், கட்டி அதில் நான் பிராமின் பூசாரி தமிழில் பண்ணிக்குவான். எவ்வளோ திமிருத்தனத்தில் இல்லை இது. அதனால இப்போ கடவுள்களின் பார்வைக்கு எல்லாம் இப்போதான் வந்திருக்கிறது. அதனால அதுக்கான தீர்வு ஏற்படும் நினைக்கிறேன். ஒன்று தீர்வு ஏற்பட இல்லைன்னா அழியும், ரெண்டு வாய்ப்பு தான். ஒன்று தீர்வு ஏற்பட இல்லைன்னா அழிவை சந்திக்கும். அழியக்கூடாது என்பது என்னது எண்ணம். சரியான தீர்வு வந்தால் தான் அது நிலை நிறுது. அப்போ நான் முன்பு சொன்னதை போல இந்த வெளியிலிருந்து நுழைந்த பிராமண யூதர்கள்
வெளியிலிருந்து நுழைந்த பிராமண சமணர்கள், வெளியிலிருந்து நுழைந்த பிராமண பௌத்தர்கள், வெளியிலிருந்து நுழைந்த பிராமண சைவர்கள், வெளியிலிருந்து நுழைந்த பிராமண வைணவர்கள், இப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் நீங்க. சரிதா? எல்லா சமயங்களிலும் ஆதி சமய மக்கள் தனிதான். ஆதி சமய மக்களுடைய கோட்பாடுகள், பிரச்சாரங்கள், வழிகாட்டுதல் எல்லாமே பொதுவையானவையாகவே இருக்கும். ஆனா இதுல பிராமணன் நுழைந்த பிறகு மெதுவா அந்த சமய மையங்களை கைப்பற்றி கொள்வான். அந்த காலத்துல இன்னும் ரொம்ப இன்னசென்ட் பீப்புள் தான் இருப்பாங்க இல்லையா? ஒரு அப்பாவிங்களா தான் இருக்கிறாங்க. அதனால அவன் வந்து நான் பண்ணிடுறேனே, அந்த போது நான் பண்ணிடுறேனே அப்படிலாம் சொல்லும்போது ரொம்ப இது இருக்காது, வெகுளியா இருப்பாங்க. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அண்ணனூர் எங்களுடைய சொந்த ஊர். இப்போ அண்ணனூர்ல தாத்தா நிலம் அது எல்லாமே இருக்குது. அது அது ஒட்டின்னு தான் அம்பத்தூர் ஏரி. அம்பத்தூர் ஏரியா பரந்தமா அப்படியே கிடக்கும். யாருமே போய் அந்த ஏரியில கொஞ்சம் நம்ம ஆட்டையை போடணும். அப்பவே ஆளாளுக்கு ஒரு 5 ஏக்கர் மடிக்கிருந்தாங்களே, இந்நேரம் கோடிக்கணக்கில் அது விற்கும். அந்த மாதிரி எண்ணமே அவங்களுக்கு வந்ததே கிடையாது. இன்னசென்ட் பீப்புளா இருப்பாங்க. எங்க தாத்தாலாம் கொஞ்சம் முக்கியஸ்தரா இருக்கவே, வெளியூர்ல இருந்து கெட்டுன்னு வந்து யாருன்னா வந்தா அவர்கிட்ட வந்து நான் கொஞ்சம் அங்கே பயிர் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால ஜாதி பேர் சொல்றாரு நினைக்காதீங்க, வேற வழி கிடையாது. அது சொல்லுவாங்க. அப்போ அவர் வந்து சரி அப்படி அவன் போனால் அந்த அம்பத்தூர் ஏரி பக்கம் தான் விடுவாங்க. அதை வந்து 2 ஏக்கர் 3 ஏக்கர் அவனால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் உழைப்பான் அவனும். உழைஞ்சு அங்கே தங்கி பயிர் செய்வாங்க. பயிர் செஞ்சு அதில் பிழைப்பாங்க. ஒரு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூட இருப்பாங்க. அப்புறம் அவங்க ஊரில் பஞ்சம்லாம் சரியா எப்படி நல்லா வளைஞ்சிச்சுன்னா வந்து நன்றி சொல்லிட்டு எங்கள் ஊர்லேயே எல்லாம் கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு, நாங்கள் அங்கே போகிறோம் ரொம்ப நன்றிங்கன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அது அந்த அந்த வளைச்சி போட்டால் பயிர் பண்ணது அப்படியே தான் இருக்கும். யாருன்னா வந்து கேட்டால் பண்ணிக்கோ அப்படின்வாங்க. அவ்வளோ இருந்து நான் என் புத்தி தெரிஞ்சு இந்த 50 வருஷம் முன்னாலே அப்படி தான் இருந்தது. இன்னைக்கு போய் நீ செய்ய முடியாது. அதே 51 ஏரியில் அரசியல்வாதியம் பூந்து ஆளாளுக்கு மாடிக்கு பிளாட் போட்டு ரோடு போட்டு பித்து பெரிய பயங்கர கொடி சொல்லாயிட்டாங்க. இந்த அண்ணனூர் ஜனம் ஆடு பார்த்து வேடிக்கை அவங்க பண்றதெல்லாம் இவங்க வேடிக்கை. ஒரு அண்ணனூர் ஜனம் கூட அந்த ஏரியை மடக்கி வித்து பெரிய ஆளே ஆவே இல்லை. வெளிலேருந்து வந்து நோய்ச்சு பின்னாரு இன்னைக்கு பார்த்தா அப்படி அந்த மாதிரி அந்த அளவுக்கு கிராமத்து மக்கள்ன்றவங்க இந்த காலத்திலேயே இவ்வளோ இன்னசென்டா இருக்கும். இன்னும் 1000 வருஷம் முன்னால ரொம்ப வெளியா இருக்கும். என்னைக்கும் மக்கள் தொகை கம்மி. அந்த 1000 வருஷம் முன்னாலேயே பாப்பாரு இவ்வளவு வஞ்சகர். அதுதான் இந்த இடத்துல பிரச்சனையே. ஒரு பெரிய வஞ்சகம் வந்து மோதன உடனே இந்த ஆதி சமய மக்கள் அப்பாவி மக்கள் தோத்து போயிடும். வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மாதிரி தான் இவங்க கோயில்ல நுழைஞ்சு பூஜை பண்றது எல்லாம். அதனால இது ஏற்க அவங்க ரொம்ப விளக்கம் சொல்றாங்க. அந்த மாதிரி அப்போ இவர்களை பத்தி எச்சரிக்கை யாருக்கு தெரிகிறது என்றால் பெரிய பெரிய மகான்களுக்கு மட்டும்தான் தெரிகிறது. இயேசுரானுக்கு தெரிகிறது. இங்க வந்து திருமூலருக்கு தெரிகிறது. எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் தெரியும். பாற்பட வஞ்சகம் 2000 வருஷம் முன்னாலேயே தெரிந்து மக்களுக்கு சொன்னவங்க இங்க 2 பேர் தான். ஒருவர் வந்து இயேசுபிரான், இன்னொருவர் திருமூலர். இவங்க தான் சொன்னாங்க. அப்ப இவங்களுடைய வாய்ஸ் திருமூலரா இன்னும் அவரு அமைதியா சொல்லிட்டு 4 வரியில சொல்லிட்டு அது போயிட்டாரு. இயேசுபிரான் போராடுறாரு, திருத்தறதுக்கு போராடுறாரு. அவரை தூக்கி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அப்புறம் அவரை சிலுவையில் அரைஞ்சி தொட்டு அது சிலுவை புனிதமாயிடுச்சு இன்னைக்கு இல்லையா? சிலுவை அந்த காலத்துல குற்றவாளிகளை தண்டிக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட ஒரு கொலை கருவி. அதில்தான் தூக்கு தண்டனை இப்ப இருக்கிற மாதிரி. அப்போ வந்து சிலுவையில தான் அறைவாங்க. ஆனா இயேசுபிரான் மரிக்க தொட்டு அவர் எவ்வளவு புனிதரா இருந்தா இன்னைக்கு எல்லா இடத்துல பாரு சிலுவை நான் பொண்ணு இல்லையா? இன்னைக்கு எல்லா கழுத்துலயும் சிலுவை தொங்குது. புனிதத்தின் அடையாளமா மாறிடுச்சு. அவ்வளவு பெரிய புனிதர். புரியுதா உங்களுக்கு? இப்ப நம்ம யாரோ போறோம், ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க. இப்போ ஒரு காந்தி சிறையில போட்டிருந்தா இப்ப காந்தி இருந்து சிறைச்சாலை மெயின்டைன் பண்றோம். காந்தி ஏன்னா அவ்வளவு உயர்ந்தவர், சிறைச்சாலை அந்த சிறைச்சாலை புனிதமாயிடுது. அதே போல இயேசுபிரான் அவ்வளவு உயர்ந்தவர் சொல்லிட்டு அவர் தான் அதை போராடுறார். அவர் என்ன சொல்றார், ஆன்மீகம் என்பது புறச்சடங்குல இல்லை. அவர் அதான் சொல்றார். புறச்சடங்கு மாத்திரமே ஆன்மீகம் இல்லை. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, சைவர்கள் வந்து விபூதி பூசணும், சரி. வைணவர்கள் வந்து கோபிச்சந்தனம், நாமம் இதெல்லாம் வந்து போடணும். நான் கோபிச்சந்தனம் முன்னாடி போட்டது கிடையாது. அப்புறம் ஆஞ்சநேயர் எனக்கு ராமநாம பஜன்லாம் சொல்லி கொடுத்து அவங்களுடைய அருள் எல்லாம் வந்த பிறகு சரி ஏதோ வைணவத்தின் அடையாளமா ஒரு கோபிச்சந்தனம் போட்டு நானே போட்டேன் தான் இது. அப்புறம்
அப்புறம் பார்த்தா அது உள்ளன்னு வந்துட்டு அது உள்ள எவ்வளோ இருக்கு போகுது. அந்த நாமம் போடுறவங்க, அப்புறம் கோபி தான் இயற்கையாவே சொல்றாங்க. ஆஞ்சநேயர் பக்தர்கள் கோபிச்சந்தன் இடுவாங்க. தானாவே எனக்கு தோணுச்சு ஏதோ ஒன்று இட்டுக்கலாம், சரி நாமம் போட்டு தொட்டி இட்டுக்கலாம். அப்போ வந்து அது அது ஒரு அடையாளம். இப்போ அப்படி பட்டை போட்டுக்கினேன் என்ன, இப்போ நமச்சிவாய சொல்லிக்கினேன் அப்படியே சிவ பூஜை செஞ்சு சிவன் கோயிலை சுற்றின்னு இருக்கிறது ஒரு சடங்கு சம்பளம். சரி, இப்போ அது உண்மையா பொய்யா தப்பா அதை பற்றி நம்ம ஆராய்ச்சி பண்ண முடியும். அப்போ இன்னொரு பக்கம் வைணவர்கள் பெருமாள் இல்லையா, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா, அது ஒரு அநியாயம். நான் பிராமின் ராமா நான் பிராமின் கிருஷ்ணா சொல்லிக்கினே நான் பிராமணன் நாய்ங்க பிராமணன்லாம் அவங்களை மெய் ராஜமானன்னு அதை நிறுவன தலைவரை சொல்லிட்டு போறான். எவ்வளோ கேவலமானவங்க பாருங்க. இது கேவலமானவன்றதெல்லாம் நான் உபயோகப்பட்டதே இல்லை. இந்த பாப்பார அநியாயத்தை விளக்க போய் தான் நான் இந்த வார்த்தையால் இல்லை பாப்பானுங்கன்னு சொன்னது கிடையாது. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நம்ம அன்பர் பிராமணன் தம்பதி சமையரை வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு போறாங்களே, நான் அந்த மாதிரி பிராமணனை இழிவுபடுத்தல தான் அவங்க வருவாங்களா? இல்லவே இல்லை. என் கூட படிச்சு கிளாஸ்மேட் அவரு இல்லையா, இன்னை வரைக்கும் தொடர்ந்து அவங்க ஃபேமிலியே ஸ்டப்பன சாமி அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதனால நான் ஸ்கூல் டயத்துலயே என்னை பற்றி தெரிஞ்சு தொட்டு அவருக்கு வந்து நான் கரெக்டா இருப்பேன். இந்த மாதிரியான இதெல்லாம் இல்லை என்கிட்ட இருக்காது. அதை பாப்பானுங்கன்றது, அவன் இவன் பேசுறது, கேவலமானவன்கன்றது, இது மாதிரிலாம் இருக்கே. எல்லாம் நெகட்டிவ் இதுவெல்லாம் எப்போ வந்துன்னா இப்போ அதுவும் இணையதளத்துல போய் அந்த பாப்பா நாட்டியர் கொட்டத்தை பார்த்து அவங்களுக்கு பெரிய அறிவிட்ட முண்டங்க அவனுங்க. ஆனா அறிவாளி மாதிரி அது அப்படியே கமெண்ட் போறது சொல்றேன். நான் அந்த கமெண்ட்லயே கையில போயிடுறவனுங்க, கமெண்ட்லயே கையில போடுறவனுங்க பார்ப்பவனுக்கு, வேற ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. பேசுறது இப்படி அறிவாளி மாதிரி பேசுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதோடு தான் கடைசியில கொஞ்சமாவது உறங்கிட்டேன் அவனுங்களுக்குன்னு. இப்பதான் நான் கொஞ்சம் இறங்கி என்னுடைய தரம் உண்மையில இறங்கித்தான் போச்சு. இது மாதிரிலாம் பேசி அவனுங்க இவனுங்கன்றது இப்போ கூட சொல்லுவேன் அறிவு கட்ட முண்டன்றலாம் மாதிரிலாம் என் லைஃப் டைம்ல நினைச்சு பார்த்து யாரையா நம்ம அறிவு கட்ட முண்டன்னு சொல்லிக்கிறோமோன்னா சொன்னதே கிடையாது. ஆனா இவங்களை உரைக்கணுன்றதுக்காக இப்பதான் 60 வயசுல தான் அறிவு கட்ட முண்டாங்க அப்படின்ற அப்பயாச்சும். ஏன்னா நம்ம ஜனங்க கொஞ்சம் உஷாரா இவங்க அறிவு கட்ட முண்டாங்க, அறிவாளி மாதிரி பேசுவாங்க. அதை பேசுறது பார்த்தீங்கன்னா அறிவாளி மாதிரி இருக்கும், ஆனால் அறிவு கிடையாது. அறிவுன்றது என்ன, தெரிந்து பேசுதல் இல்லையா. நீ பண்ணு ஒண்ணுமே இல்லை அப்படி போய் ஒரு ராக்கெட் எப்படி சந்திரமணத்தை அனுப்பவும் பெருமா அதை அப்படியே எப்படி பண்ணி அப்படியே பண்ணி பாதுல வரும். அப்புறம் பெரிய திரி அடியில சுருவி கட்டையாப்பட்டு போய் சொன்னான்னு சொன்னாங்க. அவனுக்கு இருக்கிற ராக்கெட் அறிவு என்ன எல்லாருக்கும் தெரிஞ்சு அந்த மாதிரி பேசுறானுங்க பாப்பாடு, புரியுதா? அப்ப லாபம் நீ இந்த மாதிரி சொல்லும் போது அது கேட்கறோம் கேட்டு இன்னொருத்தர் அறிவாளி தெரியுமா ராக்கெட் சந்திரமண்டலம் அவனுக்கு எப்படின்னு சொல்றாரு அப்படின்னா அவன் அவன் லட்சணம் என்னன்னு தெரியும். அதே போலதான் கடவுள் துறையில கடவுளை பற்றி பேச வேண்டும் என்றால் அந்த கடவுளை தெரிந்திருக்க வேண்டும். இது பிரம்மேந்திரர் தான், அதே பிராமண சமூகத்தை சேர்ந்த பிரம்மேந்திரர் தான் அதை ஹைலைட் பண்ணார். கடவுளை பற்றி தெரிந்து பேசணும். ஆனா தெரிந்தவங்க மாதிரி பேசுறான்னா அதே மாதிரி கடவுளை தெரியாத இன்னொரு கும்பல் இருக்குது இல்ல, அவனுக்கு இவன் அறிவாளி. அப்ப சம்ஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்க மாட்டேன், அப்ப எல்லாரையும் அறியாமலை வச்சுது. காரணமே இதேதான். ஏன்னா உன்கிட்ட எந்த அறிவுமே இருக்காது. அவன் என்ன சொல்றான்னா அது அறிவு, அவன் என்ன சொல்றான் அதான் சாஸ்திரம், அவன் என்ன சொல்றான் அதான் கடவுள். அப்படி கேம் ஆடுறவன். அந்த மாதிரி கேம் ஆடிதான் அங்க யூத சமய மக்களை ஏமாத்துறாங்க. வெளியில இருந்து நுழைந்து நான் சொன்னேன் இல்லையா, அப்ப இவங்க யூத பிராமணன் விடப்பட தன்னை தனியா வைத்துக் கொள்வான், அவங்களோட கலக்க மாட்டான். யூத சமயத்தை நுழைஞ்சான்னு நம்ம எல்லாம் யூதர்கள் அப்படியே கலந்துருக்கணும்ல, அதை மட்டும் செய்ய மாட்டான். ஏன்னா இவனுக்கு வந்து நிறைய இடத்துல இடிக்கும். அவங்க வந்து திருத்தத்தை சொல்லுவாங்க, பிராமணனால் முடியாத காரியம் தன்னை திருத்திக் கொள்ளுவது. திருத்த முடியாது, பிராமணால தன்னை திருத்திக்க முடியாது. அதுக்கு பதிலா அந்த சாஸ்திரத்துல இவனுடைய அட்டுழியத்துக்கு அதுல சாங்ஷன் வாங்கிக்கிறது, பொய்ய சொருவி அதுல இவனுக்கு அப்ரூவல் வாங்கிக்கிறது. இதுதான் பாப்பானுடைய கேமே, புரியுதா? ஏன்னா திருந்தணும் வருந்தணும், மனசு நொந்து போய் எல்லாம் பண்ணாதான் அவனால அதெல்லாம் முடியாது. அப்படியே ஆசிட்டிஸ்ன்றாங்களே, அப்படியே நாங்க இப்படிதான் இருப்போம், அப்படியே கடவுள் ஏத்துக்கணும் அப்படின்னு வரும். அப்போ ஏத்துக்கணும் எப்படி ஏத்துக்கிறது? சாஸ்திரத்துல புலிவிடு. எப்படி புழுவுறதுன்னா இதுதான் செஞ்சான். அப்போ அந்த யூத சமயத்தில் நுழைஞ்சு டால்முட்னு ஒரு தனியா எழுதின இப்போ இருக்கிற மாதிரி கொஞ்ச நாள் நல்லா ஒரு 200-500 வருஷத்துல பெரிவாக்கள் ஆகிட்டான். இவனுங்கெல்லாம் பெரிவாக்கி ரபீஸ் ஆகிட்டானுங்க. ஆகி இவனுக்கு இந்த மாதிரி மடம் நிறுவி இருக்கிறாங்கல்ல, ஆதிசமய மடங்களும் இருக்கும், பிராமண மடங்களும் இருக்கும். அந்த பிராமண மடங்களை எப்படி வலிமைப்படுத்தி கொள்ளுதுன்னு அவங்களுக்கு டெக்னிக் தெரியும். காசு பணம் நிறைய சேர்த்துக்கணும்,
அது மாதிரி அதிகாரத்தில் இருக்கிறவங்க அந்த அதிகாரம் மேலே கையில் போட்டுக்கணும். அதிகாரிகள் எல்லாம் நம்ம வச்சுக்கணும். அப்போ அந்த டோட்டல் சமுதாயத்தையே தான் கட்டுப்பாட்டில் கொள்ளணும். கட்டுப்பாட்டில் கொண்டு ஏன்னா நல்லது செய்கிறான்னா இல்லை குழுவி அது எது சார் பிராமண வசதினா நீ ஆமான்னு சொல்லணும், இல்லைன்னா இந்து விரோதி அப்படி சொல்லுவான். என்னது ஆன்டி இண்டியன், ஆன்டை இண்டியன், எது சொன்ன எப்படி சொன்னாலும் அர்த்தம் ஒண்ணுதான். என்ன ஒன்று வந்து அந்த மாதிரி அதுக்கு பயந்து நம்ம ஆன்டி இண்டியன் அண்ணாடா செய்யறதா அப்படியே அப்படியே விடு. அப்போ என்ன எல்லா டிவியும் பண்ணிக்கோ. ஓ உனக்கு என்ன அந்த மாதிரி அங்கே பண்ண நான் உங்களுக்கு இந்த டிஸ்பிளே போர்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு கட்டம் போட்டு பிரித்து உங்களுக்கு பாடம் எடுக்கலாம்னு இருக்கிறேன். யூத சமயத்தில் எப்படி பண்ணால் அப்படியே இங்கே ஓடி அந்த இயேசு கொண்டு இங்கே வந்து சமணம் பௌத்தம் என்ன பண்ணால் இப்போ இந்து சைவ வைணவத்திலாம் பண்ணிக்கிறான்னு போட்டால் உங்களுக்கு க்ளீனாக புரியும் உங்களுடைய கேம் என்ன அப்படின்னு சொல்லி. ஏன்னா இது எல்லாத்தையும் தெரிந்தவன் தான் இல்லையா, இந்த அனைத்து கடவுள்களையும் தெரிந்தவன். அத்தனை கடவுளை எனக்கு ஆசீர்வாதம் பண்ணி தரிசனம் பண்ணி, வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இல்லாமல் தரிசனம் பண்ணி எனக்கு இன்னும் அருள் செய்து கொண்டு இருக்கிறாரு. அதனால நான் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. அதனால அதை நான் அந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. உங்களுக்கு அதை நம்ம சொல்லிட்டு போனேன். ஏன்னா இப்போ குருநாதருடைய கூற்று என்னது, கடவுளை தெரிந்து கடவுளை பேசு, தெரியறதுக்கு முன்னால பேசாது. இப்படிதான் என்னையும் நிறுத்தினார். நான் இப்போ கமல் சாமியெல்லாம் கேட்டு பாருங்க, அப்போதெல்லாம் பகவத்கீதை அதெல்லாம் படிக்கும் போதே அதெல்லாம் எடுக்கலாம் பண்ணின்னு இருந்தேன். அப்புறம் குருநாதர்கிட்ட போனால் அதெல்லாம் நிறுத்தின்ட்டேன். அன்னூரில் பசங்க இப்போ எல்லாமே வயசாயிட்டாங்க, அப்பா சின்ன பசங்க தான் எல்லாருக்கும் அந்த பகவத்கீதை வகுப்புலாம் எடுத்துன்னு இருப்போம். எல்லாத்தையும் நிறுத்தினார் குரு. அப்பதான் சொன்னாரு, கடவுளை தெரிந்த பிறகு கடவுளை பேசு. கடவுளை தெரியாமலேயே கடவுளை பற்றி பேசுவதால் கடவுளுக்கே ஒரு ரத்த கசிவு. ஸ்டேட்மெண்ட். பாரத நாட்டில் இது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். இப்ப புரியுதா? பாப்போம், நீங்க எல்லாம் எவ்வளவு ஒண்ணா அவங்க பிரச்சாரம் பண்ணட்டும், எவ்வளவு ஒண்ணா வியாக்கியானம் எல்லாம் எடுத்துன்னு வந்து கோயில் திருவிழால வச்சு பேசுறேன் யாருன்னா கடவுளை தெரிஞ்சு பேசுறானா இல்ல புசத்தை இருந்து பேசுறாங்க இல்லையா? ஸ்லாக்கியமா எப்படி பேசணும், ஜனங்க பார்த்து கை தோட்டாங்களும் சொற்பொழிவு திறமை இருந்தா போதும். ஆனா குருநாதர் தான் நன்றி சொல்லணும். சரி, நீ எல்லாத்தையும் நிறுத்தினேன். அதுக்கு பிறகுதான் பயிற்சியில ஈடுபடு, ஜபதப தியானத்துல ஈடுபட சொல்லி அவ்வளோ வருஷம் கழிச்சு இறை தரிசனம் எல்லாம் பெற்ற பிறகுதான், அப்பொழுதும் ஞான அனுபூதி பெற்ற பிறகு அனுபவத்தில் ஊறி கிடைப்பே பேசாதேன்னு சொன்னாரு. அதுக்கு பிறகு 10 வருஷம் கழிச்சுதான் இங்க வந்து ஆசீர்வாதம் செய்து பேசுன்னு சொன்னாரு. அப்புறம் தான் பேசுறேன். சரிதா? அவ்வளவு நுட்பமான விஷயம் இது. ஆன்மீகன்றது அவ்வளவு முக்கியத்துவமான விஷயம்ன்றது குரு சொல்றதை கேட்டேன் நான். சாமி சொல்றாருன்னா அவரு கடவுள் தெரிஞ்சவர் சொல்றாரு, அப்ப சரியாதான் இருக்கும். அதுக்கு ஒரு பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்டே வரல. மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பவருக்கு தேங்காய் பால் எதுக்கடி புதம்பாய், அந்த மாதிரி இந்த இறை இன்பன்றது ரொம்ப பெரிய இன்பம். அதுலயே மூழ்கி கடலாம் தியானம் பண்ணி நிம்மதியா இருக்கலாம் அப்படிதான் தோணுது தவிர வரே வராது. ஏன்னா வந்த உங்களை பார்த்து உங்ககிட்ட எல்லாம் பேசணும், உங்ககிட்ட எல்லாம் பார்த்த உடனே அப்படியே நீங்க எல்லாம் எவ்வளவு மகிழ்ச்சியா வாழறீங்கன்றது கண் கூட தெரியுது. பார்த்த உடனே நீங்க எல்லாம் அப்படியே ஆஹா ஆனந்த காற்றே ஆனந்த அப்படியே பறந்துன்னு வந்து அப்ப எனக்கு என்ன தோணும், உங்களெல்லாம் பார்த்தோன்னு இவ்வளோ சந்தோஷமா வாழறாங்க ஜனங்க, இவங்கள பாக்குறதுக்குனால நம்ம வகுப்படினு தோணும். அப்படியே தோணுது. ஒரு இடத்துல லொட்டு சாமி இருந்து, இன்னொரு இடத்துல லுசுக்கு சாமி இருந்து, இன்னொரு புக்குச்சி சாமி இருந்து, இன்னொரு போயிடுச்சு சாமி இருந்து, இப்படியேதான் இருக்கு எல்லாம். அதனால எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் வரும் இதெல்லாம். சரி சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா பாப்பாரை ஏமாத்தல மாட்டிக்காமவாது குறைஞ்சது இருக்க வைக்கலாம். ஏமாத்தி அவன் இழுத்து இன்னும் 2 அநியாயம் பண்றான். அவன் எடுத்துன்னு வந்து அந்த சமஸ்கிருதத்துல ஓதுறோன்னா வீட்டுல இருக்கிற நல்ல தெய்வம் எல்லாம் வெளியேறிடும் கடகடன்னு. எங்கேயோ பாப்பா வந்துட்டான்டாங்க. உண்மையிலே சொல்றேன், நான் சென்னையை சேர்ந்தவன். சென்னையில இருக்கிற நடுச்சாதி குடும்பத்துல அவங்க வந்து பாப்பானை வந்து தர்தரம் பிடிச்சவன் தான் சொல்லுவாங்க. உங்களுக்கு தெரியாது, நீங்க இங்க உங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து வேற எந்த ஜாதி பெண்ணோன்னா கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. என்னுடைய உறவினர் கூட, அதுவும் இப்ப இந்த காலத்துல நிறைய மாறி போச்சு. உறவினர் கூட இப்போ சமீபத்துல அவங்க வந்து தாழ்த்தப்பட்ட சமூகத்து பெண்ணை தன் பையனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. கிராண்டா பத்திரிகை வச்சு எல்லாம் பண்ணாங்க. அவங்க நிறையவே மாறிடுது அதெல்லாம். ஆனாலும் பிராமண பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. பிராமண பெண்ணை கல்யாணம் பண்றாங்க தரித்திரம் வீட்டுல நோங்கிடும் என்னத்துக்கு கேட்பாங்க. அவங்க உண்மையிலே கேட்பாங்க. எனக்கு தெரியாது இல்லை. ஏன்னா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு 3 பிராமண பெண்கள் முயற்சி பண்ணாங்க. குடும்பத்தோட சம்மதத்தோட அவங்க மத்தவங்க கேட்டு அமிச்சாங்க.
நான் உங்க பையனுக்கு அவன் பொண்ணை தரலான்னு இருக்கிறோம் சொல்லிட்டேன். அப்ப எங்க வீட்டுல பேசுறத வச்சுதான் எனக்கு புரிஞ்சது. ஓஹோ இப்படி ஒண்ணு இருக்குது அங்க அப்படின்னு சொல்லி முடியவே முடியாது. நல்ல பசங்க, ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் அவங்க. நல்ல பசங்க, நல்ல இதுவா இருக்கும். எங்க வீட்டுல அப்ப நான் அட்டக்கரியா இருப்பேன். கரிவட்டன்னே எனக்கு பேர் வச்சிருப்பாங்க கிண்டலா. ஆனாலும் எங்க அம்மாக்கெல்லாம் ஒரு ஆச்சரியம். எப்படி இவனை போய் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? அந்த பொண்ணு பாப்பார பசங்க எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுது. அவங்களுக்குள்ள பேசிப்பாங்க. எனக்கு அது ஒரு மாரி அப்ப நான் விவேகானந்தர் அது இதெல்லாம் நெறைய பேசினேன். அப்படி போயின்னே இருப்பேன். அதனால அது வேற விஷயம். சும்மா ஃபார்மாலிட்டி என்ன ஒரு வாட்டி கேட்டாங்க. "என்ன அந்த பொண்ண கட்டிக்கலையா? கட்டிக்க போறியா?" எல்லாம் சொல்லிட்டு. "நீ வேற நான் விவேகானந்தர் படிச்சுன்னுக்கிறேன். நான் நான் சன்னியாசி தான் வந்து அப்பவே அவங்களுக்கு வீடியோலாம் குடுத்துட்டேன்." அது தனி. ஆனா அப்ப அவங்க பேசின்னு இருக்கும்போது, இது இது எனக்கு புரிஞ்சுது. தெரியுதா? அப்ப அந்த பாப்பார சமூகம், தரித்திரபுர சமூகன்ற எண்ணம் இன்னமும் இருக்கு. ஆனா இந்த ஃபார்மாலிட்டில மாட்டிக்கிறாங்க. பிராமணன வச்சு கல்யாணம் பண்றது, பிராமணன வச்சுன்றது அது டைட்டா மாட்டிச்சு. அவங்க பேசும்போது பாப்போம் தான் பேசுவாங்க. இவங்க என்ன சொல்றாங்களா? பாப்போம் அப்படின்னு நீ என்ன சட்டம் போட்டாலும் அவங்க அவங்களுக்குள்ள பேசுது நீ என்ன பண்ண முடியும்? அத ஒண்ணு இன்னும் 2 டெக்னாலஜி அதிகமா படுத்தி, நீ 2 பேரும் ரகசியமா பேசும்போது பாப்போம்ன்னு பேசிக்கின. நம்ம ஒரு எவிடன்ஸ் நீ தண்டனை கொடுத்தாதான் உண்டு. இல்லையா? நல்ல பேர் வாங்கினேன் நல்ல விதமா நடந்துன்னா யாரு வேற யாருன்னா வேற எந்த ஜாதியாவது மட்டமா பேசுறாங்களா சொல்லுங்க. ஒரு செட்டியார் இருப்பாருன்னா ஐயா ஒரு செட்டியார் அப்படியே பேசுறாங்க. ஐயோ ஒரு முடியாரு, ஐயோ ஒரு கவுண்டர் அப்படிலாம் பேசுறதே கிடையாது. ஆனா ஏன் பிராமின் போனா மட்டும் புறம்பர் பாப்போம் பேசுறாங்களா இல்லையா? நீங்க சொல்லுங்க. அவங்க காதுல விழாது. ஆனா அவங்களுக்கு தெரியாது. அப்ப இதுல என்ன தாத்பரியம் இருக்கிறதுன்னா, நீ நல்ல பேர் எடுக்கல அவ்வளவுதான். நீ நடந்துக்கிற விதம் சமுதாயத்துல மத்தவங்க கிட்ட நீ நடந்துக்கிற விதம் அப்படி இருக்கு. அவங்களுடைய சொந்த அனுபவத்தை வச்சுதான் எதுவுமே பேசுவாங்க. அப்ப அந்த சொந்த அனுபவத்துல பார்க்கும்போது, நீ மத்தவங்கள மட்டமா நீ நினைச்சு, மட்டமா பேசி, ஆனா நீ சொந்த வாழ்க்கையில நீ மட்டமா நடந்துனோன்ன, அவங்களுக்கு கேவலமா படுது. இவங்க பிராமண கும்பல் வெறிக்கம் தான் இவங்கள பத்தி பெருமையா பேசும். அதுக்கப்புறம் இவங்ககிட்ட ஜால்ரா அடிச்சு, இவங்ககிட்ட மண்டை வித்துட்டு மரமண்டையான நான் பிராமின் பேர் வச்சுக்கிறேன் நான். அதெல்லாம் நல்லா பரவுது. எங்க பார்த்தாலும் நான் சொல்றது எல்லாம் ஒரு ஒரு இடத்துல பிராமணனிடம் மண்டை விட்டு மரமண்டையான நான் பிராமின் சமுதாயமே அப்படி போடுறான் ஒரு ஒரு இடத்துல. ஒரு ஒரு இடத்துல ஒண்ணு போடுறான். அப்ப அந்த குழு வரைக்கும் சுமணங்காட்டி உங்க கூட சேர்ந்தோம்னா பிராமணர்களை ஒண்ணுமே தப்பா பேசக்கூடாது. பிராமணர்கள் தப்பா நடந்துக்க வேணாம்னு சொல்லிட்டா தப்பா நடந்துக்க வேணாம்னு சொல்லு. ஏன் கருவறையில தூக்கி வெளியில வச்சுக்கிறல்ல, நிறுத்தி வச்சுக்கிறல்ல, ஏன் உள்ள 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 அவங்க பண்ணியிருந்தது தானே. தில்லைவாழ் அந்தணர்கள் வேறன்றாங்க. தமிழர் தெளிவா சொல்றாங்க. தில்லைவாழ் அந்தணர்கள் என்பது தமிழர்கள். தமிழை தான் பூஜை பண்ணுவாங்க. அந்த காலத்துல ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கு. இவங்க உள்ள நுழைஞ்சு அவங்க வெளியேற்றிட்டு வந்தேன். நாங்களே பார்த்துக்கிறோமே அப்படின்னு சரி ஆனாலும் என்னன்னு கூட போயிருக்கலாம். இல்லையா? தில்லைவாழ் இவங்க உங்களுக்கு தெரியும்ல, நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். சிதம்பரத்துல இவங்க பிராமணர்கள் வெளியில இருந்து உள்ள நுழைந்த புதிதுல சிவனை ஈஸ்வரனா ஏத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. ஈஸ்வரன் ஒருத்தர் தேவையே இல்லைன்னு அவங்க ஈஸ்வரன் அது நிரீஸ்வரவாதம்னு பேரு அதுக்கு. ஈஸ்வரன் தேவையில்லை. இந்திரனை வழிபட்டவங்க இவங்க. நம்ம மழை வேணும்னா வருண பகவானுக்கு மந்திரம் சொன்னா மழை பெய்யும். என்ன அதுக்கு மந்திரம் இருக்குது. அதுதான் இவங்களுடைய. அதனால ஈஸ்வரன் தேவையில்லை. சிவன்லாம் ஈஸ்வரன் ஏத்துக்க மாட்டேன்ட்டாங்க. இவங்க சொன்னவங்க தாரகாவனம் இருக்கிறது. அநேகமா அது மாயோர பக்கத்துல இருக்குதுன்னு சொல்றாங்க. தாரகாவனம் சொல்லி. அப்போ சிவபெருமான்லாம் வந்தோடனே சிவனை கொல்றதுக்காக அவங்க ஆயுதம் ஏவுறாங்க. அவர் பைரவரா வர்றாரு நிர்வாணமா. பெருமாள் மோகினி அவதாரம் எடுத்து 2 பேரும் நிர்வாணமா வராங்க. வந்தோடனே அந்த இளைஞர்களும் பெண்களும் இவங்க அழகுல மயங்கி இவங்க பின்னால் சுற்றி ஓடுறாங்க. அதை பார்த்தா இந்த வயசான பிராமணர்லாம் இவங்க மேல மந்திரம் ஏவி விடுறாங்க. இவங்க ஆசிரமத்தை கெடுத்துட்டானுங்க சொல்லிட்டு எல்லாமே கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எவன ஆயுதம் தான் சார் எல்லாமே இன்னைக்கு சிவபெருமான் கையில இருக்கிறது எல்லாமே நெருப்பை ஏவி விடுறானுங்க. அது அழகா ஒரு கையில வாங்கிக்கிறாரு. அவரது சாத்விக வெற்றி திரும்பி அவர் அந்த ஆயுதமே அவளை அந்த கையில மானி அவரானுக்கு காதாண்டி வச்சுக்கிற மான் சசம் கத்துச்சுன்னா காடே வந்துடும். காதாண்டே வச்சு கத்துச்சுன்னா ஆலி செத்துடும். அது எடுத்து காதாண்டே வச்சுக்கிறாரு. சரிதா புலி ஏவரானுங்க. அந்த புலியை கீழ்ச்சி அந்த புலித்தோலை இடுப்புல கட்டிக்கிறாரு. அமர் இவங்க ஏவன ஆயுதம் தான் எல்லாமே. மான் மழு எல்லாமே இவனுக்கு ஏவன ஆயுதம். கடைசியா தான் இவர்கிட்ட எதுவுமே பழிக்கலன்னு சொல்லிட்டு தன்னுடைய மந்திர சக்தி அனைத்தையும் திரட்டி முயலகன்னு ஒரு அரக்கனை உருவாக்கி அந்த இதுல நடராஜர் காடியில ஒரு முயலகம் படுத்துங்கிறது இல்ல, அது ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியாது எப்படி அந்த முயலகம் வந்ததுன்னு. முயலன்ற ஒரு அரக்கனை உருவாக்கி ஏவறாங்க.
அழகா அதை ஒரு காலில் அமுக்கி, முயல நாரக்கனை அமுக்கி ஒரு காலில் இடது காலை தூக்கி ஆனந்த தாண்டம் ஆடுறாரு. ஓய் ஒன்றும் இல்லடா, நீங்க பண்ணது என்ன ஒண்ணுமே செய்யலடா, தவிர ஆனந்தமா ஆடுறாரு. இப்படி ஆடுறது தான் நடராஜருடைய ஆனந்த தாண்டம், சிவதான். தங்கிட்ட இருக்கிற மந்திரம்லாம் தோத்து போனோன்னா அதுக்கப்புறம் பணிகிறார்கள். இவர் ஈஸ்வரன் தான். எப்படி பிச்சை பார்ப்பான், தோத்தாதான் அவன் ஒத்து போன தவிர அதுக்கு மேல அவன் ஒத்துக்கிறது கிடையாது. அதுக்கு பிறகு சிவனை பூஜை பண்ணணும்னு உடனே அங்க இருக்கிற தில்லைவாழ் அந்த தமிழில் ஏற்கனவே சிவன் கோயில் இருக்கிறது, ஏற்கனவே பூஜை பண்ணிட்டு இருந்தாங்கல்ல, உபமன்யு முனிவர் எல்லாம் நிறைய பேர் அங்க இருக்கிறாங்க. புலிப்பாதர்ல இருந்து வியாகரபாதர், புலிப்பாதர்ல இருந்து பதஞ்சலி முனிவர்ல இருந்து எல்லாம் அங்க பூஜை பண்ணு. அப்ப அவங்க கிட்ட தீட்சை வாங்கிதான் சிவனை பூஜை பண்ணணும்னா அவங்க கிட்ட தீட்சை பெற்றார்கள் இவங்க. புரியுதா? இப்ப சிதம்பரம் தீட்சிதர்கள்னு பேர் ஏன் வந்ததுன்னு புரியுதா? நீங்க யாரும் மறக்கூடாது தீட்சிதர்கள். ஏன்னா தமிழர்கள் நிறைய விவாத மாடெல்லாம் விளக்குறாங்க டிவில எல்லாம். பரவாயில்ல, ரொம்ப பேர்கிட்ட போய் ரீச் ஆகல. தில்லைவாழ் அந்தணர்களான தமிழர்களிடம் தீட்சை பெற்றதனால் இவர்கள் சிதம்பரம் தீட்சிதர்கள் பேர். புரியுதா? இப்ப அப்ப அந்த தில்லைவாழ் ஒரிஜினல் தில்லைவாழ் தமிழ் அந்தணர்கள் என்ன ஆனாங்க? போச்சு, கான், போயிந்தி. ஏன்? அதை தான் திரும்ப சொல்லும். ஆமன் நோஞ்ச வீடும் ஆரியா பிராமணன் நோஞ்ச நாடும் உட்பட்டதே சரி. திரும்ப நோஞ்சவங்க அவ்வளோ காலி பண்ணிட்டான். அவனுக்கு வேலையை என்னன்னா ஹிஸ்ட்ரி அழிச்சிடுவான், டோட்டல் அழிவான். எதுக்கதை விட்டா நல்லா சுத்தமாழி டோட்டல் அழிச்சு விட்டு சும்மா இங்க கொஞ்சம் கொஞ்சம் ஒன்றிக்கிற தகவல் தான் இப்ப நம்ம கிட்ட வந்துருக்கிறது. எல்லாம் எவ்வளவு அழிச்சிட்டாங்க. அதனால அந்த சிதம்பரம்ன்றது இப்படி வந்தது. தீட்சிதர்கள் இவங்க, தீட்சை பெற்று வந்தவர்கள் இந்த மாதிரி இருக்கு. திரும்ப அங்க வந்துடும் ஜீசஸ் உடைய இதுல இவங்க வேலையே இதே தான் இருக்கு. தொட்டு அவங்க அதுக்கப்புறம் இப்ப டாக்குமெண்ட்லாம் ரெடி பண்ணி கோயில் அவுந்துன்றான் பாரு. அதுக்கு உடனே அங்கங்க அந்த பெரியாரையா இன்ன வரைக்கும் ஏன் பெரியார கைவிடாம ஜனங்க இருக்கிறான்னா அவர் சொன்னது எல்லாமே உண்மையா நடக்குது. நீ எவ்வளோ போராடி உரிமையெல்லாம் கேட்டு எழுந்து நிற்கும் போது அங்க தீர்ப்பு சொல்ற இடத்துல பிராமணன் உட்காந்து இருப்பான்டான்னாரு. இப்போ பிராமண உச்ச நீதிமன்றத்துல பிராமணன் உட்காந்துக்குன்னா ஆமா சிதம்பரம் கோயில் தீட்சிதர்களுக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லிட்டேன் பத்தியா, சொல்லிட்டேன்னா. இப்ப அவன் இந்த கோயில் எங்குதுன்றான். அவனே அது ஒரு வீடியோல வருது, கிரிக்கெட் ஆடுறானுங்க. அதுல பார்த்தா ஒரு பையன் சொல்றான் எங்குது இந்த கோயில் அப்படின்ட்டான். சின்ன வயசுல இருந்து அவனுக்கு போட்டு உரியத்தி வளர்க்குறானுங்க. அப்ப என்னடாச்சு, பராந்தக சோழன், பொன்வைந்த பராந்தக சோழன் அந்த அவங்களுடைய வாரிசு இந்த கோயில் கட்டின இவங்க பரங்கிப்பேட்டையில இருக்கு. என்ன ஆச்சு, அவங்கெல்லாம் இப்படி போடு இப்படியும் போடு போட்டு அனுப்பிச்சிடுறது. இதைதான் அவர் இயேசு அங்க கண்டிக்கிறார். வெறுமனே இந்த மாதிரி யுக்தியை உபயோகப்படுத்தி, உலகில் சாமர்த்தியம் உபயோகப்படுத்தி, அரசாங்கத்தை கையில போட்டு, அந்த நீதிபதியில கையில போட்டு இவங்க அடிக்கிற கேம். அந்த கேம் கடைசியில எங்க இவங்களுக்கு புனிதமானா பரவாயில்ல, ஆனா கடைசியில் அங்க என்ன அநியாயம் பண்ணானுங்க. கேரளால பண்ண மாதிரியே கடவுள் சொல்லிட்டாரு, யூத சமய கோயில்களுக்கு வர சிறுமிகளை அங்க இருக்கிற பிராமண பூசாரி கற்பழித்துக் கொள்ளலாம் சொல்லிட்டாரு. போயிடுச்சு, முடிஞ்சிச்சு. ஒரு நாளா 2 நாளா, எத்தனை 100 ஆண்டுகள், எத்தனை சிறுமிகள், எவ்வளவு பெரிய அநியாயம் இல்ல அது. அப்புறம் அந்த நாடு பாவம் சேருமா புண்ணியம் சேருமா? அதான் இயேசுபிரான் கேட்க. புரியுதா உங்களுக்கு? இயேசுவை ஏன் கொலை பண்ணாங்கன்றது இன்னும் தெரியவே தெரியாது உங்களுக்கு. ஏன் இயேசுவை சிலுவையில் அறைந்தாரணும்? பாவிகளே, அவர் உங்களுடைய பாவத்தை எல்லாம் ஏற்று தான் சிலுவையில் சுமந்தான்றான். இங்கே கிறிஸ்டியன் பாதிரியார்களே இந்த உண்மைகளை எல்லாம் சொல்றது கிடையாது இல்லையா? ஏன் எனக்கு இயேசுபிரான் சொன்ன காண்பித்த இந்த உண்மைகளை இவங்களுக்கு காண்பிக்கலாம்ல. தொழிலாகி போச்சு எல்லாமே. பெய்டு பாஸ்டர்ஸ் தேர். அவங்களுக்கு அது ஒரு தொழிலாயிடுச்சு. அந்த தொழிலுக்கு சம்பளம் வாங்குறாங்க, அவ்வளவுதான். அப்போ அவங்க இதெல்லாம் சொல்றது கிடையாது. இந்த மாதிரி சொன்னா அப்ப கிறிஸ்துவ மக்களுக்கு உண்மை புரியும். இவங்க இயேசு கொலை பண்ணிட்டு இங்க புந்துன்னு இவனுங்க அங்க தகவல்லாம் அழிச்சிருது. பேசாதே, இதை பத்தி பேசாதே அப்படின்னு. அப்போ இயேசுபிரான் அதனால்தான் அவங்கள அதை கேட்கிறாரு. இந்த புறச்சடங்குல வச்சு உன்னை வசதியா பேசிக்கிறல்ல, அப்படியே காலையில் எழுந்த உடனே அது உண்மை, பிராமணன் தான் அதிகாலையில எழுந்து போனான், மீதி பேரெல்லாம் அது மாதிரி போயிட்டுனே இருக்குது. எல்லாத்தையுமே அதை போனோம் அப்படியே இது பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணி எல்லாம் ஸ்லோகம் சொல்றான், போறான் வரான். அப்புறம் தான் இயேசுபிரான் அதுதான் கேட்கிறான், புறச்சடங்குகளை பெரிதுபடுத்தி சொல்றீங்களே, ஆனா கடவுள் 2 படைத்தானே. எப்போ? 2000 ஆண்டுக்கு முன்னாலே இயேசுபிரான் சொல்றாரு சார்,
இப்ப நம்மளுக்கு இருக்கிறது தமிழ்ல அகநானூறு புறநானூறு இருக்கிறது இல்லையா? புறத்துறுப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில் அவருக்கு சொல்றாரு வள்ளுவரு. புறத்துறுப்பு புறமகம் புறமகம் ரெண்டு சேர்ந்ததுதான் வாழ்க்கை. நம்மளுக்கு இலக்கியம் இருக்குது, திருக்குறள் இருக்குது, எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? ஆனா அங்க பாரு, இதெல்லாம் இல்லாத இடத்துல ஏசு அப்பவே இதை சொல்றாரு. அகம் புறம் ரெண்டு படிச்சான் கடவுள். புறத்துல நீங்க சுத்த பொத்தான்றதெல்லாம் சொல்றீங்க, ஓகே, அப்படியே அப்படி ஆகணும் இப்படி ஆகணும் எல்லாம் சொல்றீங்க, சரி. ஆனா அகத்துல என்ன அகம் சுத்தம் இல்லாம இருக்குது. இப்ப பாரு, 100 வருஷத்துக்கு முன்னால வந்த வள்ளலார் சொன்னது இது ஒண்ணாகுதா? 100 வருஷத்துக்கு முன்னால வந்த வள்ளலார் என்ன சொல்றாரு? புறத்தே வெளுத்து அகத்தே கருத்து இருக்கிறவர்கள் இவர்கள் சொன்னாரா இல்லையா? அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருக்கிறவர்கள். புறத்துல வெள்ளத்தோல் பேர்ஸ்கின் காட்டின உடனே அப்படியே மயங்கிறது அதுல. ஆனா உள்ளத்துல கருத்து இருக்கிறான். அதை தான் இயேசுவரன் அங்கே சொன்னார் 2000 முன்னால. உள்ளத்தில் பொல்லாங்கு நிறைந்திருக்கிறது என்றார். உள்ள பொல்லாங்கு எப்படிப்பட்ட பொல்லாங்க? இயேசுவே கொலை பண்ணணும்னு நைட்ல கூடி திட்டம் போடுவானுலாம் இவனு. பைபிள்ல இருக்குது சார், நானே சொல்லணும். பைபிள்ல இருக்கிறது. பிரதான ஆச்சாரியர்களும் மற்றவர்களும் கூடி இயேசுவை எப்படி ஒழித்து கட்டுவது என்று திட்டம் தீட்டினார்கள் இருக்குது. அவர் மகானார் தான் தெரிஞ்சு சொல்றாரு, சீடர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி பிளான் போடுறானுங்க குப்பை கூடி எப்படியான ஒழிச்சுடுவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதனால இவங்க இத கை குழம்பு சாப்பிடுறியே இயேசு, இது கடவுள் சொல்றதுக்காரம் அப்படின்னு அங்க பார்ப்பான். அப்பதான் சொன்னாரு, கை கழுவ சாப்பிட்டா அந்த அழுக்கு உள்ள போய் மழை ஜலம் கழுவி வெளில போயிடும். ஆனா உள்ளத்துல அழுக்கு இருக்குது, பொல்லாங்கு இருக்குது, அது சுத்தமா வரத்துக்கு நீங்க என்னதான் ஸ்டெப் எடுத்தீங்க கேக்குறாரு. அவங்க கேட்கல, நீங்க கேளு. புரியுறதா? ஆன்மீகம்னா என்ன? உள்ளத்திலே மனதை சுத்தமாக வைத்துக் கொள்வது. இயேசு படம் பண்ண இதயம் வரைஞ்சிருப்பாங்க, அது இதயத்தை காட்டிலிருப்பார். இதயம் சுத்தம் தான். ஆண்டவம் பார்க்கறது இதயத்தை தான். புறத்திலே சுத்தபத்தம் ஓணும் தான், அது 2ஆம் பட்சம் தான். இப்ப நீங்க சொல்லாமலே எல்லாரும் குளிச்சுட்டு சுத்தபத்தமா தான் இருக்கிறாங்க. எஜுகேஷன் வர வர அதுவும் கிறிஸ்டியானிட்டி உள்ள நோக்கி எல்லாருக்கும் கல்வியை கொடுக்க போய் அப்புறம் எல்லாருக்குமே சுத்தபத்தனுடைய தேவையெல்லாம் புரியுது. நோய் நொடி இல்லாம இருக்கணும்னா சுத்தம் சோறு போடும்ன்ற பழமொழியை நம்ம இவங்க வச்சிருக்கிறாங்க. அதனால அது எல்லாருக்கிட்டையுமே இருக்குதான் செய்யுது. ஆனா ஆன்மீகம் என்ன? உள்ளம். அப்ப திருமூலரும் இயேசு தான் சொல்லல, திருமூலரும் அதான் சொல்றது, உள்ளம் திருக்கோயில் சொல்றாரா இல்லையா? உள்ளம் திருக்கோயில் ஒன்று. வெளியில கோயில் இருக்குது சுத்து, ஆனா உள்ளத்தை கோயிலா வச்சுக்கோ. உள்ளம் திருக்கோயில். அப்ப உள்ளம் கோயில்னா உள்ள என்ன இருக்குன்னா எண்ணம், நல்ல எண்ணம், புனிதமான எண்ணம், கடவுளுடைய சந்நிதி புனிதமானது. இப்படியே சொல்ல வர்றாரு. அதனால தான் இவர் இனிமேலும் நம்ம பேச விட்டா நம்மளை ஒழிச்சுடுவார் இயேசுன்னு சொல்லிட்டு இயேசு மேலே பழிய போட்டு, அதே மாதிரி சட்டத்தெல்லாம் கையில போட்டு இருப்பேன். ஒரு நீதிபதி கிட்ட சொல்லி அவருக்கு மரண தண்டனை கொடுன்னு சொல்லி, அப்புறம் கடைசியா அந்த நீதிபதியும் சொல்லிட்டான், நான் அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அவனா நீங்க என்ன வேணா பண்ணிங்கன்னு போயிட்டான். அதுவே ஒரு தவறான தீர்ப்பு தான். விடுதலை பண்ணியிருக்கணும், அந்த அளவுக்கு கட்ஸ் எல்லாம் கிடையாது. அதனால நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா இவர் எந்த தப்பும் இல்லை, ஆனா உங்க இஷ்டத்துக்கு என்ன வேணா பண்ணிங்கன்ட்டு போயிட்டான். குச்சி எட்டுன்னு வந்து சித்திரவதை கொடுமை செஞ்சு சிலுவையில் அரைஞ்சான். புரியுதா? அந்த ஒரு கேள்வியை தான் கிறிஸ்துவ பாதிரிமார்கள் கிறிஸ்துவ மக்களுக்கு சொல்லணும். அதுவும் ஒண்ணும் தான். பேய்களை ஓடிப்போங்கள், பிசாசுகளை ஓடிப்போங்கள், கரெக்டு தான். என்ன எவ்வளவு பேய் இருக்குது, எவ்வளவு பிசாசு இருக்குது யாருக்கு தெரியும்? இயேசு நாமத்தினால அதை வரட்டுறேன் இதை வரட்டுறேன் சொல்லுங்க, நான் வேணான்னு சொல்லலை இல்லையா? ஆனா இந்த காரணம் சொல்லணும். இவங்க பிராமணர்கள் எப்படி இயேசுவை போட்டு தாழ்ச்சி எடுத்து அவரை உபதேசம் பண்ண விடாம, மக்களுக்கு நல்ல போதனை செய்ய விடாம, அவரை லொட்டு சொல்லி லொசுக்கு சொல்லி எல்லாம் பண்ணி, அப்புறம் அவரே நானாவது கம்மியா பேசுறேன், உங்களுக்கு தெரியுமா இயேசுவே உங்களை இந்த பையனுங்கன்னு திட்டுவாங்கல்ல, ஏசி மகனேன்றார் ஒரு இடத்துல, திட்டுறாரு ஏசி மகன்களே திட்டுறாரு ஒரு இடத்துல. அவரு கேட்டாவது திட்டுறாங்களா? அதுதான் சொல்ற, ஏசிக்கு பிறந்தவர்களே உங்களுக்கு ஏன்டா இந்த மாதிரி பண்றீங்க? இவ்வளவு வெறுப்பு. இயேசுதான் டாலரன்ஸோடைய உருவமே, பொறுமையின் சிகரமே அவர் தான். அவராலே பொறுத்துக்க முடியாத அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பாங்க. மென்டல் டார்ச்சர் தான் பிராமின் டார்ச்சர். நல்லா ஞாபகம் வச்சு, மென்டல் டார்ச்சர் தான் பிராமின் டார்ச்சர். அவங்க ஒன்று பிளட் எடுத்து கீசிடுவோம் கீசின்றவங்களும் ஆணவ கொலை செய்யறதெல்லாம் மென்டல் டார்ச்சர் ஹெவியா. ஒரு 3/4 மணி நேரமா பேசுறேன், நான் எதை பேசுறேன்? நான் இதெல்லாம் பேசிடுவேணும். பிராமணம் ஆணவ கொலை செய்ய மாட்டாங்க, அவங்க அப்படியே அமைதியா போயிடும், அப்படித்தானே பேசணும். உங்களுக்கு போட்டு விளக்குறேன்னு சாதாரணமா கொலையா நீங்க செஞ்சது? ஆணவ கொலையாவது அவனோட முடிஞ்சு போகுது. இயேசுவை கொலை பண்ணி அதுக்கு துணை போன குற்றத்துக்காக தான் அந்த கடவுளின் தண்டனையா அந்த யூத சேவையுமே ஒழின்னு ஓயிச்சான் ஹிட்லர். சித்திரவதை
எங்கன்னா ஒரு ஹிட்லர் ஒழிச்சு ஒரு 1000 வருஷம் ஆச்சுலாம் சொல்லவே முடியாது. இப்ப நடந்தது. இப்பதான் சமீபத்தில் நடந்தது. ஹிட்லர் ஒழிச்சு எல்லா யூதர்கள் கிட்டத்தட்ட காலி பண்ணிட்டான். அப்பதான் என்ன இவ்வளவு பெரிய ஒழிகிறியன்னு கொஞ்சம் பேர் விட்டுட்டு போனேன். முதல்ல நீ அவங்கள சமாளிக்க முடியுதா பாரு, இல்லைன்னா என்னையே இந்த உலகம் குத்தம் சொல்ல எல்லாரும் வச்சுட்டா டக்குன்னு திருப்பிடும். எல்லாரையும் வச்சுட்டான். அந்த கொஞ்சம் பேரை உன்னால சமாளிக்க முடியுதா பாருன்னு விட்டுட்டு போனான். அந்த கொஞ்சம் பேர்ல இவனுக்கு இருக்கிறானுங்க பாரு, இந்தியாவில 3% அவங்களே தான் அங்கிருந்து இயேசுவை கொலை பண்ணிட்டு 70 வருடத்தில் சதிசெய்ய பிராமணர்கள் எங்கு சென்றார்கள் என்று யாருக்குமே தெரியலன்னு முடிச்சிட்டான். அங்க குறிப்பு அப்படிதான் இருக்கிறது. விட அந்த டோட்டலா அவங்க ஸ்கில் எவ்வளவு பேர் டோட்டலா அப்படியே அதை மறைச்சிட்டு புதுசா அப்படியே. அதனால நீங்கள் 2 விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, பிராமணர்கள் என்பவர்கள் இவர்களே மாற்ற முடியாது. இப்ப இதெல்லாம் கேட்டுட்டு நீங்க போய் பிராமணர்கிட்ட ஆர்கியூ பண்ணி அவங்களை திருத்தணும் கொள்றேன் செய்யாது இல்லையா? நான் சொன்ன மாதிரி அடிமடையான ஆவாதீங்க. அமெரிக்க மடையன்னு சொன்ன பரவாயில்ல, கொஞ்சம் பேர் புத்திசாலியா இருக்கிறாங்க. பாப்பாத்திய செலக்ட் பண்ணல. பாப்பாத்திய கண்டி எலெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஒழிஞ்சுதுன்னு அர்த்தம் அமெரிக்கா. புரியுதா? அது இன்னும் 3 வருஷத்துக்கு தான் டெம்பரரியா ஒரு ரிலீஃப். இதுக்கு நான் ட்ரம்ப் சப்போர்ட்டர்லாம் இல்ல, ஆனா இதோடைய சப்போர்ட்டர் இல்ல கண்டிப்பா. அது நல்லாவே தெரியும். இது கண்டி வந்துச்சுன்னா உதவி அதிபர் வரும்போது டக்குன்னு ஒரு பிராமண ஒரு ஐயர்னு ஒருத்தனை பிடிச்சி அவங்க அந்த உளவுத்துறையினுடைய செய்தி பிரிவுல போட்டு விட்டுச்சு. எடுத்த உடனே போடுது அது அங்கேயே. புரியுதா? அவ்வளோ பயங்கரமான ஜாதி புத்தி இருக்குது. இதுக்காண்டி ஓய்ச்சிடுன்னு நினைச்சேன். அது வரைக்கும் அமெரிக்க மடைகள் கொஞ்சம் போட்ட வரைக்கும் அமெரிக்க மடையன் தான். அவங்களோட கொஞ்சம் புத்திசாலியும் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சு இருக்குது. அதனால நீங்க அந்த வேலையை செய்யுங்க. பிராமணர்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணி திருத்தி அவங்ககிட்ட ஆர்கியூ பண்ணி செய்யவே செய்யாதீங்க. அப்ப எதுக்கு சாமி இவ்வளவு சொல்றீங்க? நீங்கள் தெரிந்து நீங்கள் 2 விஷயத்துக்காக தான் நான் இதை பண்றேன். நான் 25 வருஷமா இங்க பண்றேன். யாரையாவது கூப்பிட்டு நீங்க தெரு மூளை நின்று ஸ்பீக்கர் வச்சுக்கின்னு இதெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு நான் சொன்னதே கிடையாது இல்லையா? ஏன்? என்னுடைய நோக்கம் தனிப்பட்ட அளவில் நீங்கள் முன்னேற வேண்டும். அதற்கு முதல்ல இந்த பாப்பார பொய்ப்பூசுக்கு ஆர்கியூமெண்ட் எல்லாம் உடைச்சாதான் அது உங்க மண்டையில உட்காந்துக்குன்னு அது உன்னை திசை திருப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா எனக்கு காஞ்சி பெரிய தெய்வத்தின் பேர்ல இருக்கிற காஞ்சி பெரிய புத்தகத்தை படிச்சு நான் தேச திரும்பி கடந்தேன். பிராமணா பிறந்தாதான் ஞானம் வரும் பொழுதுன்ட்டு. அதனால என் சொந்த அனுபவத்திலிருந்து பார்க்கும்போது ஓஹோ இவங்களை அப்படியே விட்டுட்டு போனா பாப்பான் ஒரு ஆர்கியூமெண்ட் அவ்வளோ டேலண்டா வைப்பான். பாக்குறதுக்கு அப்படியே சூப்பரா வைப்பான். வச்ச உடனே நீ ஊந்துட வேண்டியதுதான். அவனுக்கு 2000 வருஷம் அனுபவம். அதுல இப்ப பிராமணர் எதிர்க்கிறாங்கல்ல, இவங்களுக்கே கூட அவ்வளவு அனுபவம் கிடையாது. இவங்களுக்கு 30 வருஷம் அனுபவம் அதிகபட்சம் போனா. சரிதா? பெரியார் கிட்ட வந்தவங்க ஒரு 50 வருஷம் அனுபவம் அவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும். இந்த 50 2000 வருஷம் அனுபவத்திட்ட மோதும் போது ஈஸியா விழுந்துரும். அவனுங்க அழகா அடிப்பானுங்க. அதனால இவங்க செய்யறது வரைக்கும் சந்தோஷம். ஆனாலும் இவங்க இப்படி விளக்கலக்கமா பேசி பிராமணை எடுத்து பிரச்சாரம் பண்ணி இவங்க ஜெயிப்பாங்கன்ற நம்பிக்கைலாம் எனக்கு கிடையாது. அவனுக்கு தெரியும் எங்க தட்டினா எங்க சுவிட்ச் வைக்கணும் அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியும். அதனால நீங்கள் என்னுடைய ஆன்மீக வகுப்பு இல்லையா, என்னுடைய ஆன்மீக பிரச்சாரம் இதுல இயேசுவை தெரிந்து பேசினாரு குருநாதர். இயேசுராயனை சந்தித்து நான் சென்ட் பீட்டராக இருந்து எப்படி சம்பந்தராக பிறந்தேன்றதை எனக்கு காண்பித்தார். அதற்கு பிறகு 10 வருஷம் கழிச்சு தான் வெயிட்டிங்னு சொன்னார். அப்புறம் தான் கிளாஸே எடுக்கிறேன். அதனால எனது முதன்மையான நோக்கம் ஆன்மீக வளர்ச்சி. இப்போ ஆன்மீக வளர்ச்சியில தடைகளை முதல்ல நீக்கணும்னா பாப்பார பொய்ப்புசுக்கு பாப்பானாலே பொய்ப்புசுக்குன்னு வச்சு நீக்கிடுங்க. அவ்வளவுதான். கண்ண முடியும் நீக்கிட்டாலே ஒண்ணு கெட்டு போயிட. அதெல்லாம் ஒன்று நல்லது இருந்தா அதெல்லாம் இருக்கே இருக்காது. சரிதா? தானாவே நீங்க நீக்கினீங்களா முதல்ல தடைகளை நீக்கிக் கொள்ளுங்க. அடுத்தது இயேசுபிரானுடைய சொன்ன இந்த உபதேசம் 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் எங்களை உயர்த்தியது. சென்ட் பீட்டர் அந்த எண்ணெய் உயர்த்தியது. நாங்க கவனிச்சுக்கினே இருக்கிறோம். இயேசுபிரான் பேசுறதை பார்த்துக்கினே இருக்கிறோம். அப்ப எங்க முன்னால சொல்றாரு இயேசுபிரான், புறச்சடங்கிலே அதிகமாக உங்களை பெரிதாக பேசிக் கொள்கிறீர்களே, அகத்திலே பொல்லாங்கு நிறைந்திருக்கிறதே, அதை சுத்தம் செய்வதற்காக என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கிறாரு. அப்போ சீடெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம், நம்ம குருநாதருக்கு எது முக்கியம்? உள்ளத்துல சுத்தமா இருக்கிறது. அப்ப அதுக்குதான் உடனே போய் உட்காரு, ஜபம் தபம் தியானம் உபவாசம் எல்லாம் பண்ணு சொல்ற இயேசுபிரான் சொல்லிக்கிறேன். ஜப தபம் தியானம் உபவாசம் பண்ணு. ஆனா நார்மல் ரோட்ல நின்று எல்லாரும் தெரியற மாதிரி பண்ணாதன்னாரு. நீ செய்யற ஜப தப உபவாசம் கடவுளுக்கு மாத்திரமே தெரிந்தால் போதும், 4 அறைக்குள்ளே தனியா உட்கார்ந்து செய்யினார். அப்பவே உடனே ஓடுறோம், அவங்கவுங்க உட்காந்து ஜபம் தபம் தியானம், கடவுளே மன உள்ள சுத்தமா இருக்கணும், எனக்கு என்னென்ன போலாங்கிறது நம்ம நினைச்சாலே போதும். நம்ம கிட்ட என்னென்ன குப்பையும் கிடைக்குதுன்னு தானா வெளில பேயாட்டம் ஆடி காட்டும்
அதெல்லாம் இல்ல. அதனால தான் இப்படி செஞ்சேன். இதெல்லாம் இல்ல. இதனால தான் அப்படி செஞ்சேன்னு அதை நியாயப்படுத்தினே இருப்போம். அது தூக்கி போடுறதுக்கு பாருங்க. பார்த்தீங்கன்னா, அதுதான் உள்ளத்தை சுத்தப்படுத்துகிறது. ஆ திருவள்ளுவரும் அதுக்கு ஒரு ஹிண்ட் குடுக்குறார். "புறந்தூய்மை நீரால் அமையும். அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும்." உண்மை பேசு. அது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவரை போல உள்ளத்தை தூய்மைப்படுத்துவதற்கு பளிச்சுன்னு சொன்னவங்க வேற யாரும் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஒண்ணுதான் சொன்னார். வாய்மை என்பது உள்ளத்தை தூய்மைப்படுத்தும். மற்றபடி ஆன்மீகம் ஜபதப தியானத்தை சொல்லிக் கொடுக்குது. சிவசிவ என்களர் தீவினையாளர், சிவசிவ என்றிட தீவினை மாலர் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் பண்ணி எல்லாம் செய்து நீங்கள் இந்த 2 விஷயம் தெரிந்து கொள். முதல்ல பாப்பார ஆர்குமெண்ட், பாப்பார தீமைன்றது உரையோடி போனது. எல்லா சமயங்களும் அவன் ஒழிஞ்சு எல்லா சமயங்களும் ஆடுற கேம் தொகுத்து நான் சொல்லி கொண்டே வருகிறேன். அதாவது இப்பவும் அதை ஆடின்னு இருக்கிறான். டோட்டலா விளக்குங்க. அதை முடிஞ்சா உங்களுடைய கல்யாண காட்சி, இல்ல சடங்குகள், இப்ப நல்லா அற்புதமா தமிழ் இவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க தமிழ்ல செய்யறவங்க. அதை அதை அவர்களை வைத்து செய்யுங்க. தமிழை செய்யும்போது அர்த்தம் புரியும். உங்க வாயாலே உங்க அம்மா நடத்துக்கட்டும்னு சொல்ல வச்சு புண்ணியதானம் கொடுக்குறேன்னு சொன்னல அப்படின்னா அந்த வேலையெல்லாம் தமிழ்ல சொல்லும்போது அது இருக்காது இல்லையா? தமிழ்ல சொல்லும்போது அர்த்தம் புரிகிறது. அப்போ மாணிக்க வாசகரும் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார்னு சொல்றார். அந்த பாட்டின் பொருள் உணர்ந்து யார் சொல்றான்னா அவன் தான் கைலாயம் போக முடியும்னு சொல்றார். நீங்க சமஸ்கிருதம் அவன் சொல்றதுல என்ன புரியுது உங்களுக்கு? பொருள் புரியுதா என்ன? எதுவுமே கிடையாது. அதனால அதை புரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி புறச்சடங்குல இதை கொண்டு வாங்க. அடுத்த உபதேசம் பார்க்கும்போது இயேசுபிரான் சொன்ன இதை காலத்துக்கு மறக்கூடாது. அகம்புறம் 2 படைச்சான் கடவுள். புறம் என்பது நம்ம குளிக்கிறோம், கொள்கிறோம், எல்லாம் பண்றோம். ஆனா அகம் என்பது பொல்லாங்கு நிறைந்திருந்தா அங்க கடவுள் இருக்க மாட்டான். அப்ப அதை எப்படி சுத்தப்படுத்தி கொள்வது? சரி, வாய்மை பேசு, உண்மை பேசு. உண்மை பேசினா மாட்டிக்கணும் சாமி. நான் சீட்டு காசுலாம் எங்க மாமியார்ட்ட தான் கொடுத்தாகணும். அதுக்கிட்ட இல்லவே இல்லாத காசே இல்லாதன்னு சொல்லி வச்சுக்கிறேனே அப்படின்னா அதுக்குதான் சொன்னேன். நாங்க வளர்ந்து இருந்தப்போ பெங்களூர் வருவாரு. அவரு இது மாதிரி கேட்டாங்க. ரொம்ப பேசினா நாங்கெல்லாம் என்ன வருதுன்னாரு. நான் சொன்னேன், இங்கேயும் ஹரிச்சந்திர அளவுக்கு போறீங்க. எடுத்தோடனே ஹரிச்சந்திர ஆய்வுன்னு போனா ஊந்துருவீங்க. ஒரு லிஸ்ட் போடுங்க. ஒரு நாளைக்கு இன்னைக்கு இவ்வளவு போய் டைரி எழுதுறீங்கல்ல, அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா போய் பேசணும் எழுதிங்க. மறுநாள் அதுல எதனா குறைஞ்சிருக்குதா இல்ல ஆட் ஆயிருக்குதா பாருங்க. 2 போய் எக்ஸ்ட்ரா பேசிக்கிறோம். அப்புறம் அதில் தவிர்க்கக்கூடிய பொய்ன்னே இருக்கும். அந்த தவிர்க்கக்கூடிய இதெல்லாம் பொய்யெல்லாம் தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொய்யெல்லாம் தவிர்த்து பாருங்க. அந்த லிஸ்ட் பாதியா குறைஞ்சதுன்னா அப்போ உங்களுக்கு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா புரியும். உண்மையிலே ப்ராக்டிக்கலா செஞ்சார் அவர். 72 அவர் சொன்னாரு. 72 வயசுக்கு பிறகுதான் நான் வாழவே ஆரம்பிச்சுக்கிறேன்டார். இது எவ்வளவு பெரிய வெற்றி பாரு எனக்கு. அங்க இருந்த நானு சொன்னார். 72 வயசுக்கு பிறகுதான் அவருடைய பையன் என்னுடைய ஸ்கூல்மேட்டு, என்னோட ஃப்ரெண்ட் அங்கேயே ரயில்வே குவார்டர்ஸ்ல இருக்கு அங்க இது. அவன் சொன்னார் 72 வயசுக்கு பிறகுதான் நான் வாழவே ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னா நான் லிஸ்ட் அதெல்லாம் காட்டினார். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் சின்சியரா செய்யணுமா? அதை சின்சியரா செஞ்சாரு. எல்லாம் செஞ்சுட்டு எனக்கு மைண்ட் ரொம்ப ஃப்ரீயா இருக்குது. நீங்க சொல்றதுதான் கரெக்ட்ன்ற. தேவையில்லாத போய் நிறைய சொல்லியிருக்கிறோம். நீங்க சொல்ற மாதிரி ஹரிச்சந்திர அளவுக்கு போவோனா நீ பாதியை குறை, அப்புறம் அதெல்லாம் பாதியை குறைச்சி பாரு. அதுவே உனக்கு நிறைய ஃப்ரீடம், நல்லா ஃப்ரீயா இருப்ப, ஹெல்த்தியா இருப்ப சொன்ன. உண்மையிலே செஞ்சார் அவர். அதெல்லாம் செய்ய தொட்ட என்ன தெரியல. நான் ரமணருடைய மரதான் நான் அப்பெல்லாம் ரிவீல் பண்ணவே இல்லை. நான் இங்க வந்த உடனே அவரு என்னை இங்க பார்க்க வந்தார்ல, பார்த்துட்டு என்கிட்ட உட்காந்து இப்ப நேரம் பேசிட்டு அப்ப சொன்னாரு, எனக்கு எப்படி சொல்றதுன்னே தெரியல அப்படின்னாரு. என்ன, நான் ரமணாசிரமத்துக்கு போவேன் திருவண்ணாமலையில. அங்க ரமணாசிரமத்துக்கு போனா எனக்கு ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வரும். அந்த தியான ஹால்லாம் போய் உட்காந்தோம்னா டக்குன்னு வரும். ஆனா எப்படி நீங்க இப்படி தனியா உங்ககிட்ட வந்து உட்காந்து உடனே எனக்கு அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் டக்குன்னு வருது. டக்குன்னு வருதுன்னு சொன்னா எனக்கு தெரிய உண்மை. ஆனா நான் அப்ப ரிவீல் பண்ணல. ஏன்னா கடவுளுடைய சம்மந்தம் இல்லாம நம்ம சொல்லக்கூடாதுன்னு. சரிங்க, பின்னால இதுக்கான விடை தெரியும்னு மட்டும் சொன்னா. ஆனா உண்மையிலே சொன்னாரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. என்னால நம்பவே முடியல. நீங்க அப்ப அவ்வளவு கிரேட்டா கேட்டாரு. நீங்க அவ்வளவு கிரேட்டா? நாங்க தான் சாதாரணமா பழகின்னு இருப்போம் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் சொன்னாப்புல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த ரிவீல் பண்ண விஷயம் அவருக்கு போய் சேரவே இல்லை. அதுக்குள்ள ஒரு மதுரைக்கு அவங்க பெண்ணு வீட்டுக்கு போயிட்டாரு. அப்படியே அவரு காலம் முடிஞ்சு மறைஞ்சிட்டாரு.
எனக்கு அது ஒரு வருத்தம் இருந்தது. நம்ம ரிவீல் பண்ணிட்டு அப்புறம் அவர்கிட்ட சொல்லி அவர சந்தோஷப்படுத்தியிருக்கலாம். அதனால தான் உங்களுக்கு அப்படி வந்திருக்குதுன்னு இவ்வளோ இருக்கிறது நிறைய நேரமாகி விட்டது. நான் சொல்றேன் உபதேசங்களை இப்ப இது பாரு பிராமின் தானே அவரு. இப்ப நான் பிராமண உபதேசம் நீ அப்படின்னா, அவருக்கு எப்படி ஒர்க் ஆகுது? நான் சொல்றது ஒர்க் அவுட் ஆகி கரெக்ட்டா அவருக்கு ஏன் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடையாது. அதனால அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. சரியானவர்கள் சரியாக புரிந்து கொள்கிறார்கள். தவறானவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார்கள். அத நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுபிரானுடைய ஆசீர்வாதம் உங்கள் அனைவருக்கும் கிடைக்கும்.